பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசுல் லுகத்தில் அரபியா. இந்த பாடநூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருக்கும் பாடம் அத்தருசு தானிய அஷர் 12வது பாடமாகும். இந்த பாடத்தில் கடந்த வகுப்பில் தமாரின் 1, 2, 3, 4 வரைக்கும் படித்து விட்டோம். இன்றைய வகுப்பில் 5லிருந்து நாம் படிக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா அல் ஜுமலல் ஆத்தியத. வரக்கூடிய வாக்கியங்களை படி. இக்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? படி. அல் ஜுமல, ஜும்ல, அல் ஜும்லத்துடைய பன்மைதான் அல் ஜுமலு. இந்த இடத்துல மஃபூலா வந்திருக்கனால அல் ஜுமல என்று வாசிக்கிறோம். அல் ஆத்தியத இது நஅத், இது மன்ஊத். இக்ரஇல், இக்ரா என்று சுக்குனுள்ள இந்த வார்த்தையை அடுத்து சுக்குனை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையுடன் இணைத்து ஓதும்போது முதல் வார்த்தையில் உள்ள இந்த சுக்கூனை கஸ்ராவாக மாற்றி வாசிக்க வேண்டும். இக்ரஇல் ஜுமலல் ஆத்தியத. வரக்கூடிய வாக்கியங்களை படி. இப்போ இந்த 5வது பயிற்சியில் அல் இஸ்முல் மௌசூல், அல் இஸ்முல் மௌசூலை பற்றியான செய்திகளை, உதாரணங்களை படிக்க போகிறோம். மனில் ஃபத்தா, இளைஞன் யார்? அல்லது எத்தகைய இளைஞன் என்றால், எத்தகையவன் என்றால், ஹரஜ மிம் பைத்திக்கல் ஆன, இப்போது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினானே, அத்தகைய இளைஞன் யார்? மனில் ஃபத்தா அல்லதி ஹரஜ மிம் பைத்திக்கல் ஆன், இப்போது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறிய அத்தகைய வாலிபன், இளைஞன் யார்? ஹுவ அவன், இப்னு அம்மி, இப்னு அம்மி என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரனின் மகனாவான். அம்முன்னு சொன்னா தந்தை உடன் பிறந்த சகோதரர். அவங்க மூத்தவங்களா இருக்கலாம், இளையவராகவும் இருக்கலாம். மனில் ஃபதாத்து, இளைஞி யார்? அல் ஃபதாத்து, ஃபதா என்ற வார்த்தையின் முஅன்னத் பெண்பால் தான் அல் ஃபதாத்து, இளைஞி, வாலிப பெண் என்ற அர்த்தமாகும். மனில் ஃபதாத்து, வாலிப பெண் யார்? அல்லத்தி எத்தகையவள் என்றால், ஹரஜத் வெளியேறினாலே, மிம் பைத்திக்கல் ஆன யா முஹம்மது, முஹம்மதே இப்போது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினாலே, அத்தகைய இளைஞி, வாலிப பெண் யார்? ஹிய அவள், பின்து ஹாலத்தி என்னுடைய தாய் உடன் பிறந்த, என் தாயுடன் பிறந்த தாயின் சகோதரியுடைய மகள். சின்னம்மா அல்லது பெரியம்மா, என்னுடைய சாட்சி, என்னுடைய சாட்சியின் மகள், என்னுடைய சிற்றன்னை, சிறிய தாயார் அல்லது பெரிய தாயாரின் மகள். லிமனில் மிஃப்தாஹு அல்லதி அலல் மக்தபி, மேஜையின் மீது இருக்கக்கூடிய அத்தகைய சாவி யாருக்குரியது? லிமன் யாருக்கு உரியது? அல் மிஃப்தாஹு சாவி,
அல்லதி அலல் மக்தபி, மேஜையின் மீது இருக்கக்கூடிய அத்தகைய சாவி யாருக்குரியது? ஹுவ, அது லில் முதர்ரிசி, ஆசிரியருக்கு உரியது. இந்த உதாரணத்துல கவனிக்க வேண்டும். இங்க அல் மிஃப்தாஹ் என்பது முதக்கர், ஆண்பாலாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லதி இஸ்மு மௌசூல் அல்லதி என்று வந்துள்ளது. லிமனி சாஅத்து, கை கடிகாரம் யாருக்கு உரியது? அல்லதி அலசரீரி, கட்டில் மீது இருக்கக்கூடிய அத்தகைய கை கடிகாரம் யாருக்கு உரியது? அஸ்ஸா என்பது முஅன்னஸ், பெண்பாலாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லதி என்று இஸ்மு மௌசூல் வந்துள்ளது. அப்போ முதக்கருக்கு அல்லதி, முஅன்னஸுக்கு அல்லதி. முதக்கராக இருந்தால் இஸ்மு மௌசூல் எப்படி வரும்? அல்லதி என்று வரும். முஅன்னஸாக இருந்தால் அல்லதி என்று வரும். லிமனி சாஅத்துல்லதி அலஸ்ஸரீர், கட்டில் மீது இருக்கக்கூடிய அத்தகைய கை கடிகாரம் யாருக்கு உரியது? ஹிய, அது லிஸௌஜி உஹ்தி, என்னுடைய சகோதரியின் கணவருக்கு உரியது. ஜௌஜுனா கணவர், உஹ்துனா சகோதரி. உஹ்தி, என்னுடைய சகோதரியின் கணவருக்கு உரியது. இந்த உதாரணத்தில் அஸ்ஸா என்பது முஅன்னஸாக இருக்கின்ற காரணத்தினால் அல் இஸ்முல் மௌசூலு அல்லதி என்று வந்துள்ளது. அதை கவனிக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் இந்த உதாரணங்களை படிக்கும்போது அலாவுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மானது மஜ்ரூராக வரும். அலல் மக்தபி, அல சரீரி என்று வாசிக்கணும். அதே போல லாமும் ஜருடைய எழுத்தில் உள்ளதாகும். லி ஜௌஜி, இது முதாஃபா இருக்கனால தன்வீன் வராம வருது. உஹ்தி, லி ஜௌஜி உஹ்தி என்று வாசிக்கணும். லில் முதர்ரிசி என்று மஜ்ரூராக வாசிக்கணும். லில் முதர்ரிசி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆறாவது தம்ரீன், அத்தம்ரீனு சாதிசு, ஆறாவது தம்ரீன். அக்மில், பூர்த்தி செய். அல் ஜுமலல் ஆத்தியத்த, வரக்கூடிய வாக்கியங்களை சேர்த்து வாசிக்கும் போது அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்த, இல்திகாஉ சாக்கினைன், இரண்டு சுக்குன்கள் சந்திக்கின்ற காரணத்தினால் அக்மில், லாமில் வரக்கூடிய இந்த சுக்குனாகிறது கஸ்ராவாக மாற்றப்படுகிறது சேர்த்து வாசிக்கும் போது. அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்த, வரக்கூடிய வாக்கியங்களை பூர்த்தி செய். பிவத்இ இஸ்மின் மௌசூலின் முனாசிபின், பொருத்தமான இஸ்மு மௌசூலை வைப்பதின் மூலம் வரக்கூடிய வாக்கியங்களை பூர்த்தி செய். அல்லதி அல்லத்தி, அல்லதி அல்லது அல்லத்தி என்ற பொருத்தமான அந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான இஸ்மு மௌசூலை வைப்பதின் மூலமாக வரக்கூடிய வாக்கியங்களை பூர்த்தி செய். ஃபில் ஃபராகி, காலி இடத்தில். ஃபராகுனா காலி இடம், காலி இடத்தில். காலி இடத்துல பொருத்தமான அல்லதி அல்லத்தியை வைக்க சொல்றாங்க. ஆண்பாலாக இருந்தா அல்லதி என்று எழுத வேண்டும், பெண்பாலாக இருந்தா அல்லத்தி என்று எழுத வேண்டும். கண்டிப்பாக பெரியோர்களே, அல்லாஹ் தங்களுக்கு அருள் புரிவானாக. உக்துபு, நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய நோட்டு புத்தகத்துல இந்த உதாரணங்களை எல்லாம் எழுதுங்க. எழுதிய பிறகு இந்த வீடியோவை போட்டு பாருங்க, ப்ளே பண்ணி பாருங்க. நாம் எப்படி வாசிக்கிறோமோ அதற்கு உடன்பட்டதாக, அதற்கு ஒத்ததாக நீங்கள் எழுதிய அந்த ஜும்லாக்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி ஒத்ததாக இருந்தால் டிக் போட்டு கொள்ளுங்க, தப்பாக இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி. அல் கிதாபு அல்லதி
அல் கிதாப் என்பது முதக்கர் ஆண்பாலாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஃபராக் இந்த காலி இடத்தில் அல்லதி என்ற இஸ்மு மௌசூலை கொண்டு வர வேண்டும். அல் கிதாபுல்லதி அலல் மக்தபி லில் முதர்ரிசி, மேஜையின் மீது இருக்கக்கூடிய புத்தகம் லில் முதர்ரிசி ஆசிரியருக்கு உரியது. படிக்கும்போது இதையெல்லாம் கவனிக்கணும். அலல் மக்தபி, அலா வந்தனார அல் மக்தபி என்று வாசிக்கிறோம். இங்க லாம் வந்தனான லில் முதர்ரிஸ் என்று வாசிக்கிறோம். அடுத்து அல் கலமுல்லிதி, பேனா அல்லது எத்தகைய பேனா என்றால் ஃபி ஹகீபதி, என்னுடைய பேக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய கைப்பையில் இருக்கக்கூடிய பேனாவானது மக்சூருன் உடைந்துள்ளது, உடைக்கப்பட்டுள்ளது. அல் கலமு முப்ததா, அல்லதி இங்க அல்லதி என்ற இஸ்மு மௌசூல் வரும். ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் ஹகீபத்தி மஜ்ரூருன் முதாஃபுன் முத்தக்கல்லிம் யா முதாஃப் இலைஹி மக்சூருன் என்பது இந்த முபத்ததாவுக்கு ஹபராகும். அஸ்ஸையாரத்து கார். இப்ப இந்த கார் வந்து முஅன்னத் பெண்பால். எனவே இங்க என்ன கொண்டு வரணும்? அல்லதி என்ற வார்த்தையை இஸ்மு மௌசூல கொண்டு வரணும். அசையாராவுக்கு பொருத்தமான தோதுவான துனாசிபு, அதற்கு தோதுவாகக்கூடிய இஸ்மு மௌசூல் வந்து என்னது? அல்லத்தி என்ற இஸ்மு மௌசூல் ஆகும். அஸ்ஸையாரத்துல்லதி, கார். அல்லத்தி எத்தகைய கார் என்றால் ஹரஜத் மினல் முஸ்தஷ்ஃபல் ஆன, இப்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய கார் லித்தபீபில் ஜதீதி, புதிய மருத்துவருக்கு உரியதாகும். தர்கீப பாருங்க. அஸ்ஸையாரத்து முப்ததா, அல்லதி இஸ் அல் இஸ்முல் மௌசூலு லில் முஅன்னத், ஹரஜத் ஃபஅல் ضمير فاعل, மினல் முஸ்தஷ்ஃபா, மினல் முஸ்தஷ்ஃபா ஜார், அல் முஸ்தஷ்ஃபா மஜ்ரூர், அல் ஆன் ஹால் தற்போது என்ற அர்த்தத்தை தரக்கூடியது. லித்தபீபி ஜாரு மஜ்ரூர் மௌசூஃப் அல்லது மன்ஊத், அல் ஜதீதி சிஃபத் நஅத். சரிங்களா? லித்தபீபில் ஜதீதி என்று வாசிக்கணும். லித்தபீபில் ஜதீதி என்ற இந்த ஷிபுஹு ஜும்லா தான் அஸ்ஸையாரத்து என்ற முபத்ததாவுக்கு ஹபராகும். இதனுடைய முபத்ததா இந்த எழுவாய், இந்த ஆரம்ப வார்த்தையினுடைய செய்தியானது லித்தபீபில் ஜதீத் என்ற ஷிபுஹு ஜும்லாவாகும். அடுத்து அல் கல்பு, நாய். கல்புன்னு என்ன அர்த்தம்? நாய். நாய் என்பது முதக்கர் ஆண்பாலா இருக்கிறனால அல்லதி என்று இந்த கல்புக்கு முனாசிபாக இருக்கக்கூடிய, முனாசிப் பொருத்தமாக வரக்கூடிய இஸ்மு மௌசூல் எது? அல்லதி என்ற இஸ்மு மௌசூல் ஆகும். அதை கொண்டு வரணும். அல் கல்புல்லதி ஃபில் ஹதீகதி, தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய் மரீதுன், நோயாளியாக இருக்கிறது. அந்த நாய் நோய்வாய்ப்பட்டு விட்டது. அல் கல்பு முபத்ததா, அல்லதி இஸ்முன் மௌசூலுன் ஃபில் ஹதீகதி ஜாருன் வ மஜ்ரூருன் மரீதுன் என்பது அல் கல்பு என்ற முபத்ததாவினுடைய செய்தி ஹபராக இருக்குது. அடுத்து அல் ஃபதா, இளைஞன், வாலிபன். இது வந்து முதக்கர் ஆண்பால். எனவே இங்க இந்த ஆண்பாலுக்கு துனாசிபு பொருத்தமாக வரக்கூடிய இஸ்மு மௌசூல் வந்து எது? அல்லதி. அல்லதி ஹரஜ மினல் மஸ்ஜிதில் ஆன, தற்போது, அல் ஆன் இப்போது, பள்ளியிலிருந்து, பள்ளி வாசலிலிருந்து வெளியேறிய அத்தகைய இளைஞன் இப்னுல் முஅத்தினி,
முஅத்தின் அதான் சொல்லக்கூடியவரின் மகனாவார். சரிங்களா? அல் ஃபதா என்ற முபத்ததாவின் ஹபரு இப்னுல் முஅத்தினி என்ற வார்த்தையாகும். 2 வார்த்தைகள். முதாஃப் முதாஃப் இலைஹி வரக்கூடிய இப்னுல் முஅத்தின் தான் அல் ஃபதாவுக்கு ஹபராக வருகிறது. خرج فعل ضمير فاعل من المسجد جار ومجرور. அடுத்து தில்கல் பப்பத்து பத்தஹ் அல் பத்தஹ் அப்படின்னா வாத்து. தில்கல் பப்பத்து அந்த வாத்து அல்லதி இப்போ இங்க அல் பப்பத்து என்பது முஅன்னத் பெண்பால். எனவே இங்க இஸ்மு மௌசூல் எப்படி கொண்டு வரணும்? அல் பத்தாவுக்கு தோதுவான முனாசிபான அல் இஸ்முல் மௌசூல் எது? அல்லதி. இப்ப இங்க அல்லத்தி என்ற வார்த்தையை கொண்டு வரணும். அல்லத்தி அந்த வாத்து எத்தகையது என்றால் தஹ்த ஷஜரத்தி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாத்து லிபின்தில் ஃபல்லாஹி விவசாயியின் மகளுக்கு உரியது. விவசாயியின் மகளுக்கு உரியது. தில்கல் பத்தது பத்தஹ் முபத்தது பதிலு. இது முபத்ததாவாக இருக்குது. அல்லதி அல் இஸ்முல் மௌசூல் தஹ்த ظرف مضاف الشجرة مضاف إليه லிபின்தில் ஃபல்லாஹ் என்ற ஷிபுஹ் ஜும்லா தில்கல் பத்தாஹ் உடைய ஹபராகும் செய்தியாகும். லி ஹர்ஃபு ஜர்ரின் பின்தி மஜ்ரூர் முதாஃபு ஃபல்லாஹி முதாஃப் இலைஹி. இதான் தர்கீப், இணைப்பு. இந்த இணைப்பை இப்படி தான் சொல்லி தெரிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, அல் பைத்துல் ஜதீது. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இந்த நம்ம இந்த இணைப்பில் வரக்கூடிய இலக்கண சட்டத்தை எல்லாம் முந்தைய வகுப்புகளில் படித்து விட்டோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல் பைத்துல் ஜதீது முபத்ததா மௌசூஃபு அல் ஜதீது சிஃபத் அல்லது மன்ஊத் நஅத். இது மன்ஊத், இது நஅத். அல் பைத்துல் ஜதீது புதிய வீடு. இது முஸக்கர் ஆண்பாலா இருக்கிறனால அல்லதி என்ற இஸ்முல் மௌசூலை கொண்டு வரணும். அல் பைத்துல் ஜதீது அல்லதி ஃபி ذلك الشارع அந்த தெருவில் அந்த வீதியில் இருக்கக்கூடிய புதிய வீடு. லில் வசீரி மந்திரிக்கு, மந்திரி அந்த அமைச்சர், மந்திரி அமைச்சர், மந்திரிக்கு உரியது, அமைச்சருக்கு உரியது. பொருளாதார அமைச்சர், பொருளாதார மந்திரி, வசீர். வசீர்னு சொன்னா மந்திரி அமைச்சர் என்ற அர்த்தமாகும். அமைச்சருக்கு உரியது, மந்திரிக்கு உரியது. இதனுடைய தர்கீப் என்ன? அல் பைத்துல் ஜதீது முபத்ததா மௌசூஃபு அல் ஜதீது சிஃபத்து அல்லதி அல் இஸ்முல் மௌசூல் ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் ذلك மஜ்ரூருன் முபதல் அஷ்ஷாரிஇ பதல் லில் வசீரி ஜார் மஜ்ரூர் ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹ் ஜும்லா. இந்த ஷிபுஹ் ஜும்லா அல் பைத்துல் ஜதீது என்ற முபத்ததாவுக்கு ஹபரா வருது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து அத்தர்சு பாடம். முதக்கரா இருக்கனால அல்லதி என்று அதுக்கு முனாசிபாக பொருத்தமா வரக்கூடிய இஸ்மு மௌசூல் என்னது? அல் இஸ்முல் மௌசூல் அல்லதி என்ற வார்த்தையாகும். அத்தர்சு அல்லதி பஅத ஹாத தர்சி இந்த பாடத்திற்கு பிறகு உள்ள பாடமானது சஹலுன் ஜித்தன் முற்றிலும் இலகுவானதாகும். முற்றிலும் இலகுவானதாகும். சஹலுன் ஜித்தன். சரி, தர்கீப் என்ன? அத்தர்சு முபத்ததா அல்லதி அல் இஸ்முல் மௌசூல் பஅத ظرف முதாஃப் ஹாதா முதாஃப் இலைஹி முபதல் அத்தர்சி பதல் சஹலுன் என்பது ஹபர். ஹபர். சரிங்களா? அடுத்து மனில் ஃபதாத்து.
இலங்கி. அந்த வாலிப பெண் யார்? அப்ப இங்க என்ன வரணும்? இங்க முனாசிபாக வரக்கூடிய அல் இஸ்முல் மௌசூல் என்ன? அல்லதி. மனில் ஃபதாத்துல்லதி ஜலசத் அமாமல் முதர்ரிஸ் அமாமல் முதர்ரிசத்தி. முதர்ரிசுன் என்ற வார்த்தையினுடைய முஅன்னத் பெண்பால் தான் முதர்ரிசத்து. அல் முதர்ரிசத்து. இங்க அமாம் வந்திருக்கனால அல் முதர்ரிசத்தி என்று வாசிக்கணும். ஆசிரியைக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய இளம்பெண் வாலிப பெண் யார்? ஹிய அவள் தாலிபத்துன் மாணவியாவாள். மிம் மாலேசியா மலேசியாவிலிருந்து வந்துள்ள மாணவியாவாள். சரி, இப்ப தர்கீப் எப்படி சொல்றது? மன். மன் வந்து இஸ்முல் இஸ்திஃபாம். அல் ஃபதாத்து வாலிப பெண். அல்லதி அல் இஸ்முல் மௌசூல். ஜலசத் ஃபஅல் ضمير فاعل. أمام ظرف مضاف. المدرسة مضاف إليه. هي مبتدأ. طالبة خبر. من ماليزيا جار ومجرور. ரைட். அடுத்து அத்தில்கல் ஹகீபத்து. அந்த பேக், அந்த கைப்பை. வந்திருக்கனால இஸ்திஃபாம் வினாவாக கேட்கணும் கடைசியில. அல்லதி தஹ்தல் மக்தபி. மேஜைக்கு கீழாக இருக்கக்கூடிய அத்தகைய கைப்பை, அந்த கைப்பை, அந்த பேக். லக்க யா ஹாலிது. ஹாலிதை உனக்கு சொந்தமானதா? லா இல்லை. ஹிய அது லிசதீகி முஹம்மதின் என்னுடைய நண்பனான முஹம்மதுக்கு சொந்தமானதாகும், முஹம்மதுக்கு உரியதாகும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள். அல் அம்மு. அம்முன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அகுல் அபி தந்தையின் சகோதரர். தந்தையினுடைய அதாவது தந்தை உடன் பிறந்த சகோதரருக்கு அம்மு என்று சொல்லப்படும். அல் அம்மத்து என்று சொல்லப்படும் உஹ்துல் அபி தந்தை உடன் பிறந்த சகோதரிக்கு அல் அம்மத்து என்று சொல்லப்படும். அவங்க மூத்த சகோதரியா இருக்கலாம், இளைய சகோதரியா இருக்கலாம். அதாவது தந்தை உடன் பிறந்த மூத்த தந்தைக்கு சகோதரியா இருக்கலாம், அல்லது தந்தையினுடைய இளைய சகோதரியாவும் இருக்கலாம். அல் ஹாலு. அல் ஹாலு என்பதன் அர்த்தம் அஹுல் உம்மி தாயினுடைய சகோதரர். அல் ஹாலத்து என்பதன் அர்த்தம் உஹ்துல் உம்மி தாயினுடைய சகோதரி. உம்மாவினுடைய சகோதரிக்கு அல் ஹாலா என்று சொல்லப்படும். சிறிய தாய், பெரிய தாய், இவங்களுக்கு வந்து ஹாலா என்று சொல்லப்படும். மாமாவுக்கு ஹால் என்று சொல்லப்படும். அல் ஃபல்லாஹு விவசாயி. அல் ஃபல்லாஹுன்னு அர்த்தம் விவசாயி. முஸ்தஷ்ஃபல் விலாதத்தி மகப்பேறு மருத்துவமனை. மகப்பேறு மருத்துவமனை. பிரசவம் பிரசவ மருத்துவமனை. பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைக்கு முஸ்தஷ்ஃபல் விலாதத்தி என்று சொல்லப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட 13ஆம் பாடம் 12ஆம் பாடம் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல 13ஆம் பாடத்தை நாம் படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் 13ஆம் பாடம் படிக்கிறதுக்கு முன்னால நம்ம இந்த ஹேண்ட் அவுட்டில் வரக்கூடிய இந்த தர்கீபு ஏற்கனவே படித்த பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். முதாஃப் இலைஹி, அப்புறம் இந்த தர்கீப்லாம் எப்படி வைக்கிறது, அதுக்கான உதாரணங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இடம்பெறுது. அழகா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த தர்கீபுகளை சொல்கிறது, அந்த முறைகளை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரி, கடைசியாக 12ஆம் பாடத்தில் படித்த இந்த சிறிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த 12ஆம் வகுப்பில் நாம் வந்து அந்த உடைய பெண்பாலான அந்திய
படிச்சிருக்கிறோம். அந்த நீ ஆண்பால் ஒருமை, அன்தி என்பது பெண்பால் ஒருமை. மின் ஐன அன்தி யா ஆமினா, ஆமினாவே நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். அதே இந்த பெண்பால் முன்னிலை ஒருமைய நாம சேர்த்து சொல்லும்போது கி என்று அதனுடைய அந்த என்ற வார்த்தையினுடைய மாற்றமானது ஒரு வார்த்தையுடன் சேர்ந்து வரும்போது கி என்ற நிலைக்கு மாறிவிடும். உதாரணமாக ஐன பைத்துக்கி யா மரியம், மரியமே உன்னுடைய வீடு எங்க இருக்குது. ஆண்பாலா இருந்தா பைத்துக்க. ஐன பைத்துக்க யா பிலால், பிலாலே உன்னுடைய வீடு எங்க இருக்குது. அதே போல இந்த பாடத்துல தஹப என்ற வினைச்சொல்லினுடைய முத்தக்கல்லிம், முத்தக்கல்லிம் முஃப்ரது, அதே போல முஹாத்தபுடைய முஃப்ரதுலாம் படிச்சிருக்கிறோம். இப்போ தஹப என்ற வினைச்சொல்ல என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா மீசானுடைய சர்ஃப் பிரகாரம் சர்ஃப் செய்து பாருங்க, எழுதி பாருங்க. உதாரணமாக நீங்க பார்த்தீங்க சொன்னா ذهب ذهب ذهبوا ذهبت ذهبتا ذهبنا ذهبت ذهبتما ذهبتم ذهبتي ذهبتما ذهبتن ذهبت ذهبنا என்று அல் மாதில் மஅரூஃப் முஸ்பத்துடைய சீகா இந்த 14 வடிவங்களில் ذهب என்ற ஃபஅல நீங்க பயிற்சி செய்யுங்க, எழுதுங்க. இதனுடைய உதாரணங்களை இந்த பாடத்துல படிச்சிருக்கிறோம். ஐன ஆமினத்து, ஆமினா எங்கே. ذهبت முஃப்ரது காயிபு முஅன்னத்துக்கான உதாரணம். ذهبت அவள் சென்று விட்டாள், அவள் சென்றாள். இலல் ஜாமியா, ஜாமியாவிற்கு பல்கலைக்கழகத்திற்கு சென்றாள். ذهبت மர்யமு இலல் மத்ரஸதி என்பதை போல ذهبت. சுக்குன் பெற்ற இல்திகாவு சாக்கினையினுடைய சட்டத்தை அடிக்கடி நினைவுபடுத்திட்டே வர்றோம். முன்னால் உள்ள எழுத்துல சுக்குன் இருக்குது, அடுத்துள்ள வார்த்தையினுடைய துவக்கமாகவும் சுக்குன் இருக்குன்னு சொன்னா அங்க இல்திகாவு சாக்கினைன் 2 சுக்குன்கள் ஒன்று சேரக்கூடிய சட்டம் ஏற்படுது. எனவே முதல் சுக்குனை கஸ்ராவாக மாற்றி தஹபத்தில் என்று வாசிக்க வேண்டும், தஹபத்தில் பின்து என்று வாசிக்க வேண்டும். மேலும் இந்த வகுப்புல அல்லதி அல்லதி என்ற அல் இஸ்முல் மௌசூலை பற்றி நாம் படித்தோம். அல்லதி என்பது முதக்கர், அல்லத்தி என்பது முஅன்னத், பெண்பாலுக்கு உரியதாகும். அதனுடைய உதாரணங்களா பாடத்திலே படிச்சிட்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் இந்த பாடத்துல ஹுவ பைத்துஹு, ஹுவ என்ற தமீர் இஸ்மோடு சேர்ந்து வரும்போது ஹூ என்று மாற்றம் அடையுது. அன என்ற தமீர் அது இன்னும் ஒரு இஸ்மோடு சேர்ந்து வரும்போது முத்தக்கலிமுடைய யாவாக மாற்றம் அடையுது. ஹிய என்ற தமீர் அது ஹாவாக மாற்றம் அடையுது. ஹாதா பைத்துஹு ஹுவ. மேலும் இந்த ஹுவ என்று திரும்ப வரும்போது இது அவனுடைய வீடு, ஹுவ அவனுடைய வீடு தான் என்று தக்கீத், டவுட் இல்லாம கிளியராக உறுதிப்படுத்தி சொல்வதற்காக இந்த மீண்டும் அந்த ஹுவ என்ற தமீர் வருகிறது. ஹாதா கலமி அன, இது என்னுடைய பேனா, என்னுடைய பேனாதான் என்று உறுதிப்படுத்துவதற்காக இந்த அன என்ற தமீராயிருந்து கூடுதலாக வந்துள்ளது. அதே போல ஹிய. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ இந்த பாடத்தில் படித்த வக்காபலரி அஷ்ஷஜரஹ் அப்படின்னு சொன்னா மரம், ட்ரீ. அல்ல அம்மு அப்படின்னு சொன்னா தந்தை, உடன் பிறந்த சகோதரர். அல்ல அம்மத்து தந்தை, உடன் பிறந்த சகோதரி. சூரியான சிரியா. அல் மദ്രസத்துல் முத்தவஸ்ஸிதா மிடில் ஸ்கூல், நடுநிலை பள்ளி. அல் ஹாலு மாமா. அல் ஹாலத்து, அல் ஹாலத்துன்னு சொன்னா சின்னம்மா, சாட்சி, தாய் உடன் பிறந்த சகோதரி. அல் முஃபத்திஷு அப்படின்னா இன்ஸ்பெக்டர், ஆய்வாளர். அல் முஃபத்திஷ்னு என்ன அர்த்தம், ஆய்வாளர். அல் ஃபதாத்து இளம் பெண். முஸ்தஷ்ஃபல் விலாதத்தி பிரசவ ஹாஸ்பிட்டல். யா சையீதி அப்படின்னா சார், யா சையீதத்தி அப்படின்னா மேடம். அத்தஃப்தரு அப்படின்னா நோட் புக். மலேசியானா மலேசியா. அன பிஹைர், ஐ ஆம் ஃபைன், நான் நலமாக இருக்கிறேன்.
கைஃப ஹாலுக், ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய், உன் நிலை எவ்வாறு இருக்கிறது என்று அர்த்தமாகும். உம்முன், அதனுடைய பன்மை உம்மஹாத்துன், தாய்மார்கள். அபுன், அதனுடைய பன்மை ஆபாஉன். வசீருன், மினிஸ்டர், மந்திரி, அமைச்சர், அதனுடைய புளூரல் உசரா. அப்படி மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. ஆலிமுன், ஸ்காலர், அறிஞர், அதனுடைய பன்மை உலமா. தயீஃபுன், வீக், பலவீனமானவன், அதனுடைய பன்மை தியாஃபுன், பலவீனமானவர்கள். கவியுன், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங், பலமுள்ளவன், அதனுடைய பன்மை அக்வியா, பலமுள்ளவர்கள். பாத் அப்படின்னா பிறகு, ஆஃப்டர். பாதுக்கு பிறகு வரக்கூடிய பெயர்ச்சொல்லானது மஜ்ரூராக இருக்கும். அல் மம்லக்கத்துல் அரபியத்து சுஊதிய்ய, அல் மம்லக்கத்துல் அரபியத்து சுஊதிய்ய அல்லது சவுதிய்ய அப்படின்னா சவுதி அரேபியா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம 13ஆம் பாடத்தை படிப்போம். அதற்கு முன்பாக ஹேண்ட் அவுட்டில் வரக்கூடிய தர்கீபாத்துகள் எப்படி வாசிக்கணும், இன்னும் இதர சட்டங்களை நாம இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.